ஆக்சுவலா பேரண்ட்ஸ் பண்ற ஒரு சில விஷயங்கள் வந்து பசங்களோட நிம்மதியை பயங்கரமா கெடுக்குது. இது உங்களுக்கு ரிலேட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்க அம்மா அப்பாக்கு அனுப்பி விடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து உங்க பசங்களுக்காக எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயும், லைஃப்லயும், ரிலேஷன்ஷிப் எல்லாத்துலயும் நீங்க டிசிஷன் எடுக்கிறது. உங்க பசங்களுக்கு டிசிஷன் எடுக்க ஹெல்ப் பண்ணலாம், பட் நீங்க டிசிஷன் எடுக்காதீங்க. ரெண்டாவது, உங்க பசங்களுக்கு ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடி உங்க சொந்தக்காரங்க கிட்ட போய் ஒப்பீனியன் கேட்கறது. உங்க சொந்தக்காரங்க எவ்வளவு புத்திசாலியா இருந்தாலும் பரவாயில்ல, உங்க பசங்க கிட்டயும் ஒப்பீனியன் கேளுங்க. மூணாவது, இந்த சொசைட்டி எதிர்பார்க்கிற எல்லாத்தையுமே உங்க பசங்க கிட்ட எதிர்பார்க்கிறது. இங்க எல்லாருக்குமே டிஃபரெண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, டிஃபரெண்ட் நீட்ஸ் இருக்கு. இந்த சொசைட்டி பண்ற எல்லாத்தையும் உங்க பசங்களால பண்ண முடியாது, சோ எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. நாலாவது, ஒரு பொண்ணா பிறந்துட்டா போதும் 20 வயசு ஆன உடனே கல்யாணத்தை பத்தி அந்த பொண்ணு கிட்ட பேசுறது. நீங்க கல்யாணத்தை பத்தி பேசுறது பிரச்சனை கிடையாது, பட் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு தெரிஞ்சு அதை பத்தி அவங்க கிட்ட பேசுங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லாம பேசினா ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் வரும். அஞ்சாவது, ஒரு பையனா பிறந்துட்டா அவன் எப்படி சம்பாதிக்கிறான், எப்படி இருக்கான் அதெல்லாம் கேட்கறதே கிடையாது. மாசம் பிறந்த உடனே ஃபேமிலியில இருக்க எல்லா கமிட்மெண்ட்டையும் தூக்கி அந்த பையன் தலையில கொட்டுறது. இதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சுன்னா உங்க பசங்க உங்க கூட சந்தோஷமாவும் இருக்க மாட்டாங்க, நீங்களும் உங்க பசங்க கூட சந்தோஷமாவே இருக்க முடியாது. ப்ளீஸ் மாத்திக்கோங்க.